முளைக்கட்டுற சிறுபயிறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 1 கிளாஸ் அளவு சிறுபயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தண்ணி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா பசைஞ்சு கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி 2 தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். இது எப்போனா நான் காலையில் டைம் ஊற வச்சேன். அப்போனா அடுத்த நாள் காலையிலேக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கொடுத்து விட கரெக்டாக இருக்கும். ஊற வச்சு எப்போ எடுக்கணுன்னா நம்ம நைட்டு, இது வந்து நைட் டைம் எடுத்து மறுபடியும் அந்த தண்ணியை வடிகட்டணும். தண்ணியை நல்லா தண்ணி இல்லாமல் அரிப்பில் வச்சு நல்லா வடிகட்டணுன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அதை நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா நல்லா வெள்ளை ஒயிட் கலர் துணியில் நல்லா நம்ம வந்து அதை கொட்டி நல்லா மூடி வைக்கணும். நான் அதுக்காக இப்போ ரேஷன் கடையில் உள்ள துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா முதல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி வடிய விட்டுட்டோம்னா அது எப்படி எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. ஏன்னே அந்த துணியில் வந்து நம்ம அதை கொட்டிக்கலாம். அதை கொட்டி ரொம்ப டைட்டாக மூடி வைக்கக்கூடாது. அவ்வளோத்தையுமே அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு பாருங்கள், எல்லா சிறுபயிரும் கொட்டியாச்சு. நம்ம இப்படி கொட்டி மூடி வைக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு பேட் ஸ்மெல் அடிக்காது, நல்லாவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா தண்ணி நின்றுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போன ஸ்மெல், புளிச்ச ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி துணியை நல்லா இது பண்ணி அந்த துணியாலேயே நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்சு ப்ளேனாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே நம்ம அதை அப்படியே கவுத்தி வச்சோன்னா நம்மளுக்கு அது வந்து உலையாது. நம்ம அப்படி மூடி வைக்கணும்னு நினச்சி இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஓரளவுக்கு மூடி வச்சா போதும். மூடி வச்சுட்டு இதை நம்ம வந்து எப்போ மூடி வைக்கிறோன்னா நைட்டு மூடி வைக்கிறோம். இனி அதை காலையில் ஓப்பன் பண்ணணும். காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணால் பாருங்கள், அழகாக முளை கட்டிட்டு, இது வந்து நான் வந்து நைட்டு 11 மணிக்கு மூடி வச்சதுனால தான் இது கம்மியாக முளை கட்டியிருக்கு. நீங்கள் நேரமாகவே மூடி கட்டி வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு முளை கட்டும். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமானது. குழந்தைங்களுக்கோ நமக்கோ இப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் அடிக்காது. நீங்களே செஞ்சு பாருங்கள் வீட்டில். அப்புறம் இது வந்து குக்கர்லலாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாலே நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு தாளித்து கொடுத்தா ஸ்நாக்ஸை கொடுத்து விடலாம். நம்மளுமே இதை சாப்பிட்லாம். நார்மலாக வேக வச்சு சாப்பிட்றத விட முளை கட்டினதில் இன்னும் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு எல்லா பயிரும். இது வந்து ஸ்மெல்லே அடிக்காது நம்ம இந்த மாதிரி முளை கட்ட வைக்கும்போது. ரொம்ப சத்துக்களாக இருக்கும். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் வேம்படி சூடலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.